சீமான் அவர்களுக்கு வந்து இந்த நேரத்துல பாஸ்போர்ட் வெளிநாட்டுகளுக்கு போயிட்டு இந்த விஷயத்தை குறித்து பேசுறதுக்கு பாஸ்போர்ட் கிடைச்ச விஷயம். இப்போ சீமான் அவர்களுக்கு பெண் குழந்தை வந்து ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட அந்த நாள்ல அந்த நினைவு தினத்துல பிறந்தது. இது எல்லாம் பாக்குறப்போ வரலாறு இதுவரைக்கும் சீமான் அவர்களுக்கு எதிராக இருந்தது. ஆனா இப்போ அவரை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு உள்ளுணர்வு தோணுது. மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்புறேன். உங்களை நம்பிதான் நாங்க உட்கார்ந்துருக்கேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வரலாறு தமிழர்களுக்கு எதையோ சொல்ல கடமைப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்பா அப்படின்னா ராஜீவ்காந்தி, முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நினைவு தினம் இன்னைக்கு சீமான் அவர்களுக்கு பெண் குழந்தை அப்படிங்கிறது பிறந்திருக்கு. ஸோ இது ஒரே நாள்ல நடக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது, எந்த ஒரு சட்டமும் கிடையாது. ஆனா நடந்திருக்கு அப்படின்னா சீமான் அவர்களையும் இந்த ஈழம் இந்த போராட்டத்தையும் ஏதோ ஒரு வகையில வரலாறு வந்து கனெக்ட் பண்ணணும், அதுக்குள்ளேயே உங்களை வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஈழ போராட்டத்துல இந்த ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட இந்த விஷயம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது, எவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறுச்சு அப்படின்னு தெரியும். 1991 மே 21 ஸ்ரீபெரும்புத்தூர்ல ராஜீவ்காந்தி இருக்கும் போதுதான் அவங்க வந்து கொலை செய்யப்பட்டாங்க. நிறைய பேர் கூட ட்ரோல் போட்டுட்டு இருக்காங்க, ராஜீவ்காந்தி அவரே வந்து இது வச்சு கொண்டுகிட்டார் அப்படின்லாம் கூட ட்ரோல் போட்டுட்டு இருக்காங்க. பட் நமக்கு தெரியும் அது நம்ம தேசிய தலைவர் அவங்க டீம் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறதுலாம் இன்னும் விவாதத்துக்கு உரியது. அதனால கைது செய்யப்பட்டவங்க எல்லாம் அதுல சம்பந்தப்பட்டவங்களா அப்படிங்கிறது எல்லாமே கேள்விக்குரிய ஒரு விஷயம். ஆனா என்ன அப்படின்னா இந்த ஈழ போராட்டம், இந்த பிரச்சனையில ராஜீவ்காந்தியோட படுகொலை அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்ததா அப்படின்னா கொண்டு வந்தது. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியா வந்து முழுமையா, அதுக்கு முன்னாடியும் தேசிய தலைவர் அவங்களுடைய டீமுக்கு எதிராக வந்து நிறைய விஷயங்கள் இந்தியா செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. பட் ஆனா இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இந்தியா முழுசா நேரடியா அறிவிச்சு அவங்க தான் இதை பண்ணாங்க, அதனால நாங்க பழிவாங்க ஆரம்பிக்கிறோம், நாங்க பழிவாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஒரு 20 வருஷம் வந்து பெரிய போராட்டமா இலங்கைக்கு ஆதரவா நின்று, இந்தியா இவ்வளவு பெரிய நாடு இலங்கைக்கு ஆதரவா நின்று அதுக்கு ராஜீவ்காந்தியோட படுகொலையை ஒரு காரணமா காட்டி கடைசி காலகட்டங்கள்ல என்ன செஞ்சாங்க, என்ன மோசங்கள் செஞ்சாங்க, என்ன கொடூரங்கள் செஞ்சாங்க அப்படின்லாம் தெரியும். ஸோ இப்படி இந்த ராஜீவ்காந்தி படுகொலைக்கும் நம்ம ஈழ போராட்டத்திற்கும் இடையில ஒரு பெரிய விஷயம் இருக்கிற இந்த சூழல்ல இன்னைக்கு சீமான் அவர்களுக்கு பெண் குழந்தை அப்படிங்கிறது பிறந்திருக்கு. அதான் காலத்துக்கு தெரியும், காலம் சில பேரை வந்து தோற்கடிக்கும், திறமையானவர்களை தோற்கடிக்கும், வெயிட் பண்ண வைக்கும், எல்லாமே பண்ணோம். பட் காலத்துக்கு எப்பொழுதுமே தெரியும் எதை எங்க கனெக்ட் பண்ணோம். கனெக்டிங் த டாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது லைஃப்ல நடக்கும். அதே மாதிரி வரலாற்றுலயும் நடக்கும். அதே மாதிரிதான் இன்னைக்கு இது நடந்திருக்கு. இதுக்கப்புறமாவது சீமானுடைய அரசியல ஒரு பெரிய புரட்சி வரட்டும், பெரிய வெற்றிகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கட்டும். அவங்களுக்கு மட்டும் கிடையாது, தமிழ் மக்கள், நம்ம தமிழ் மக்கள்லாம் ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் சேர்த்து தான் சொல்றேன், எல்லாருக்கும் ஒரு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கட்டும். ஆனா இப்ப ரீசெண்ட் டைம்ஸா இந்த தேர்தல் தோல்விக்கு அப்புறம், வீழ்ச்சிக்கு அப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு, தமிழ் தேசியத்துக்கு மத்தியில வந்து இன்னும் உணர்வு பூர்வம் வந்து அதிகமாயிருக்கு. நிறைய பேர் வந்து ஒரு பொங்கி எழுந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். தேர்தல் தோல்வி, அந்த வீழ்ச்சி நடந்தப்போ ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது, பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்தது. உழைப்புக்கு சும்மா, சீமானுடைய உழைப்புக்கு சும்மா போடணும்னா கூட ஒரு 50 லட்சம் ஓட்ட போட்டுருக்கணும், இந்த மக்கள் ஏமாத்திட்டாங்களே அப்படிங்கிற வருத்தம்லாம் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் அதுல உண்மையா இருந்தவங்க ஒரு 20 லட்சம் பேர் என்னதான் நடந்தாலும் நான் ஓட்டு போடுவேன்னு சீமானுக்கு போட்டவங்க காட்டின அந்த எமோஷன்ஸ், அந்த விஷயங்கள், அதெல்லாம் பாக்குறப்போ உண்மையாலுமே இனிமேல் தான் தமிழ் தேசியம் வந்து ஒரு வீறு கொண்டு எழப்போகுது அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்தது. ஏன் அப்படின்னா இந்த விஷயம் எழுந்திரவே கூடாது அப்படின்னு இந்தியா மட்டும் நினைக்கல, தமிழ்நாடு மட்டும் நினைக்கல, தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துடவே கூடாது அப்படின்னு இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அதிமுக எந்த அளவுக்கு நினைக்கிறாங்களோ அதை விட இலங்கை நினைக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம மனசுல இருந்தது, அவங்க மனசுல இருந்தது. ஆனா அது வந்து இப்போ அப்பட்டமா வெளிப்பட்டு இருக்கு. ராமநாதன் அர்ஜுனா வந்து இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து சீமான் குறித்து விமர்சனம் வச்சுட்டு போறாரு அப்படின்னா சீமானுடைய அரசு எழுந்திரவே கூடாது அப்படின்னு இலங்கை அரசாங்கம் எந்த அளவுக்கு நினைக்குது, நமன் ராஜபக்சே எந்த அளவுக்கு நினைக்கிறாரு, எந்த அளவுக்கு அவருக்கு வன்மம் இருந்திருந்தா ஒரு அங்க இருக்கக்கூடிய ஒரு நபரை ராமநாதன் அர்ஜுனாவை இங்க வந்து அனுப்பிச்சு விட்டு நீ அங்க போய் சீமானை பத்தி அவதூறு பேசு அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த தமிழ் தேசிய அரசியல் மேல உங்களுக்கு பயம் அப்படிங்கிறது இருக்கு. அந்த பயத்துக்கு முக்கிய காரணம் தேர்தல் நேரங்கள்ல ஈழத்துல, யாழ்ப்பாணத்துலலாம் நான்
காமிச்சிருந்தேன், நிறைய வீடியோஸ் காமிச்சிருந்தேன். அங்க சீமான் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருந்தது, எவ்வளவு பேர் வந்து சீமானுக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லி பேனர் வச்சிருந்தாங்க, போஸ்டர் வச்சிருந்தாங்க, விளம்பரம் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் காமிச்சிருந்தேன். சோ அந்த எழுச்சி, அந்த விஷயங்கள் எல்லாமே இலங்கை அரசை வந்து ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. இந்த சீமான் அப்படிங்கிற ஒரு நபர் இல்ல அப்படின்னா தேசிய தலைவர் அப்படிங்கிற அந்த நபருடைய ஒட்டுமொத்த புகழையும் அழிச்சிடலாம். ஆனா இந்த ஒரு நபர் தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு இவ்வளவு விஷயங்களை செஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற அந்த எண்ணம் அவங்க மனசுல ஏதோ அப்படியே உறுத்த போவ வெறிய ஏத்ததான் இப்படி அந்த அர்ஜுனா அப்படிங்கிற நபர் மூலமா இங்க வந்து வன்மத்தை கக்க வச்சிருக்காங்க. நீங்க இதே யோசிச்சு பாருங்க, இங்க வந்து ஒரு தமிழ் தேசிய அரசியல் இருந்திருந்தது அப்படின்னா இத மாதிரி ஒரு நபர் வந்து அங்க இருந்து வந்து இங்க வந்து நம்ம தேசிய தலைவர் விஷயத்தை குறித்து அந்த அரசியலை பேசக்கூடிய சீமான குறித்து தவறா பேசிட்டு போக முடியுமா? இதே வேற ஸ்டேட்ல இத மாதிரி பண்ணியிருந்தா விட்டுருப்பாங்களா? அங்கேயே ட்ரௌசர் அவுத்து விட்டுருப்பாங்க. அர்ஜுனோட ட்ரௌசரை அதே ஸ்டேட்ல அவுத்து விட்டுருப்பாங்க. கர்நாடகாவில இத மாதிரி ஒரு பிரச்சனை இருந்து இத மாதிரி வந்து ஒரு நபர் பேசியிருந்தா என்ன பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு நம்ம கர்நாடகா மக்கள் வந்து அவங்க விஷயத்துல உணர்வு பூர்வமானவங்க. பட் தமிழர்கள் நாம ஏமாளிகள், கிட்டத்தட்ட கோமாளிகள் அப்படின்னு சொல்லலாம். சோ அப்படி இருக்கிறதுனால இப்ப இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரொம்ப அமைதியா இருக்கும். பட் என்ன நடக்குது, காலம் எதையோ கத்து கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு சீமான் அவர்களுக்கு பாஸ்போர்ட்டும் கிடைச்சிருக்கு. சோ வெளிநாடு போக போறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா சீமான் அவர்கள் எந்த ஒரு வெளிநாட்டுக்கும் போகல. அவங்களுடைய பாஸ்போர்ட் அப்படிங்கறத நம்ம இந்திய அரசு வந்து கைப்பற்றி வச்சிருக்கு. பட் இப்போ ஒரு வருஷம் அனுமதி கொடுத்திருக்காங்க. சோ வெளியில சீமான் அவர்கள் போக போறாங்க, வெளிநாடுகளுக்கு போக போறாங்க. முதல் முறையா சுவிட்சர்லாந்துக்கு இத்தனை வருஷம் கழிச்சு போக போறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகுது. சோ போனாங்க அப்படின்னா இது வரைக்கும் இங்க தமிழ்நாட்டுல பத்திக்கிட்டு இருந்த இந்த தீ, இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் போயிட்டு வெளிநாட்டுல பத்த வச்சிட்டு இருந்த தீய சீமான் அவர்களே நேரடியா வெளிநாட்டுல போய் பத்த வச்சாங்க அப்படின்னா அது இன்னும் வீறு கொண்டு எழும். இன்னும் அதோட எழுச்சி அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஏற்கனவே வெளிநாடுகள்ல வாழக்கூடிய தமிழர்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா தான் இருக்காங்க. ஆனா சீமான் போயிட்டு நேர்ல பேசினார் அப்படின்னா அந்த எழுச்சி, அதோடைய வேகம் அப்படிங்கிறது இன்னும் அதிகரிக்கும். சோ இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல பாக்குறப்போ நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஏதோ ஒரு பாசிட்டிவிட்டி இங்க இறங்கி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அர்ஜுனா வந்து இங்க சீமான் அவர்கள் குறித்து தப்பா பேசினது, நாம் தமிழர் கட்சி இவ்வளவு உழைச்சும் மக்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டு கொடுக்காம போனது, அதாவது ஓட்டு போடாம போனது, சீமான் அவர்களுக்கு வந்து இந்த நேரத்துல பாஸ்போர்ட் வெளிநாட்டுகளுக்கு போயிட்டு இந்த விஷயத்தை குறித்து பேசுறதுக்கு பாஸ்போர்ட் கிடைச்ச விஷயம், இப்போ சீமான் அவர்களுக்கு பெண் குழந்தை வந்து ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட அந்த நாள்ல அந்த நினைவு தினத்துல பிறந்தது. இது எல்லாம் பாக்குறப்போ வரலாறு இதுவரைக்கும் சீமான் அவர்களுக்கு எதிராக இருந்தது. ஆனா இப்போ அவரை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு உள்ளுணர்வு தோணுது. என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம், காத்திருப்போம். சரியானது வென்றே தீரும். இத மாதிரி நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், அது வந்து நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸா இருக்கலாம், அதிமுக, திமுக, இல்ல தாவேகா இந்த பாலிடிக்ஸா இருக்கலாம், இல்ல அதுக்கு கீழே நடக்கக்கூடிய கிரவுண்ட் பாலிடிக்ஸா இருக்கலாம், இல்ல இந்தியாவுல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, பிஜேபி இப்படி செய்யறாங்க, காங்கிரஸ் இந்த மாதிரி பிளே பண்றாங்க அப்படிங்கிற அரசியல் சார்ந்த விஷயங்கள், சமூக சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்புறேன். உங்களை நம்பிதான் நாங்க உட்கார்ந்துருக்கேன். நன்றி.